இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 119 அதனுடைய 173வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாய் இருக்க போகிறது. மனித கரமெல்லாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களை விட்டு இருக்கலாம், உங்களை புறக்கணித்து இருக்கலாம். இன்றையிலிருந்து ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து அவர் நடத்த போகிறார். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்தும் பொழுது உங்க காரியத்தை எல்லாம் அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆண்டவர் நடத்த போகிறார். இதுவரை நடக்காத உங்க காரியங்கள் எல்லாம் இனிமேல் கர்த்தருடைய கரத்தினால் அவைகள் வாய்க்க போகிறது. யாபேஸ் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. அவன் எல்லையை பெரிதாக்கியது. தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவனை விலக்கி பாதுகாத்தது. கண்பானவர்களே, இன்றையிலிருந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை வித்தியாசமான பாதையிலே நடத்த போகிறது. சத்துரு உங்களை தொடாதபடி, தீங்குகள் உங்களை துக்கப்படுத்தாதபடி, பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி, எதிரிகள் உங்கள் மேல் படையெடுத்து வராதபடி, எதிரான கிரியைகள் உங்களுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையா இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்த போகிறார். நித்தமும் உங்களை அதிசயமான பாதையிலே நடத்த போகிறார். உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய மனவேதனைகளை எல்லாம் உங்களை விட்டு அகற்றி மகிழ்ச்சியின் பாதையில, சந்தோஷத்தின் பாதையில கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல போகிறார். இன்னைக்கு எத்தனை கரம் உங்களுக்கு விரோதமாய் ஓங்கி நிற்கலாம், உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த கரமெல்லாம் உங்களை விட்டு அகன்று போக போகிறது. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறது. உங்களுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நன்மையானவைகளை உங்களுக்கு செய்யும்படி தேவன் கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க கரம் துணையாயிருக்கட்டும். உங்க கரம் கூட இருந்து நடத்தட்டும். உங்க கரம் ஆசீர்வதிக்கட்டும். உங்க கரம் உயர்த்தட்டும். உங்க கரம் நன்மையானவைகளை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.